வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்க்கை வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே உயிர் வாழ்கிறோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். இப்போது அம்பேத்கர் எல்லாருக்குமே தெரியும். அம்பேத்கருடைய பிறப்பிடம் எது? மத்திய பிரதேசம். அதுதான் அவர் பிறந்தது. அங்கே பிறந்து அவர் ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக படித்து அவர் முன்னேறணும் அப்படின்றது அவருக்கு எண்ணம் உருவாச்சு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் வேற்றுமை காட்டுறாங்க. வேற்றுமை காட்டும்போது அங்கே சில ஒரு பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு நம்மளால் எதையும் பயன்படுத்திக்க முடியாது, ஒரு அன்றாட சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க ட்ரெஸ்ஸே நல்லா போட முடியாது, அந்த மாதிரி வறுமையாக இருந்த காலத்தில் வறுமையில் இருக்கவங்களை ஒதுக்குவாங்க. அதுக்கு ஒரு ஜாதின்னு ஒரு அடையாளத்தை வச்சு ஒதுக்குவாங்க. அந்த இடத்துலேருந்து அவர் படித்து முன்னேறி வராரு. அப்போ வரும்பொழுது அவர் ஒரு காலகட்டத்துக்கு அவரை எல்லாருமே போட்டு அவரை ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த டைம் வரைக்கும் அம்பேத்கர் தனியாக சுயமாக படிச்சுட்டு வர்றாரு. ஒரு பையன் எப்படி படிப்பானா அந்த மாதிரி கொஞ்சம் தலை தூக்கி பீமாராவ் ராம்ஜின்னு ஒருத்தன் இந்த மாதிரி படிச்சுட்டு வரான், அவனை எல்லாருமே டேமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு ஆளுக்கு தெரிய வருது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்பேத்கருடைய தாய்மொழி இந்தி. ஓகேவா? அதுதான் அவருடைய தாய்மொழி. ஏன்னா அவர் மத்திய பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு ஆளுக்குடைய செய்திக்கு, ஒரு ஆளுக்கு காதுக்கு செய்தி போகுது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகு மகாராஜ். சாகு மகாராஜுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி போகுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் அம்பேத்கரை கூப்பிட்டு பேசுகிறாரு. அம்பேத்கருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கார். அவர் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பயப்படாத, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மன்னரே கூப்பிட்டு பேசினா ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ மன்னர் ஏன் இவ்வளோ பேர் இருக்கும்போது அம்பேத்கரை கூப்பிடுறாரு? மன்னருக்கு ஒரு தேடல் இருக்குது. என்ன தேடல்னா, மன்னர் இதே கஷ்டத்தை ஒரு மன்னருக்கும் படுது. அதாவது எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு பையன், அந்த பையனையும் சாதி பேரை சொல்லி ஒதுக்குறாங்க. அதே சமயத்தில் ஒரு மன்னரே இருக்கார் அந்த நாட்டில். அந்த மன்னருக்கும் இதே நிலைமை நடக்குது. இதே நிலைமை நடக்கும்போது மன்னர் அதை உணர்றாரு. மன்னர் அவரும் மராட்டியாவின் மன்னர். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு நடக்கிற கஷ்டம் தானே, நம்ம இனம் பையன் தானே, இவனும் அந்த மாதிரி தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவர் படிக்கிறதுக்கு ஃபுல்லாக அவர் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அப்படி உருவானவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் வெளிநாட்டில் போய் படிக்கிறாரு. அம்பேத்கருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த டீட்டெயிலாக நான் அப்புறமா பேசுகிறேன். வெளிநாட்டில் போய் படிக்கிறாரு. படித்து அவருடைய ஃபுல் செலவுமே சாகு மகாராஜ் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாகு மகாராஜ் ஏன் இதை பண்ணுறாரு? அந்த இடத்துல நீங்கள் டீப்பாக பார்க்கணும். ஓகேவா? இப்போது சாகு மகாராஜ் ஏன் இதை பண்ணுறாருன்னா, சாகு மகாராஜ் இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறாங்களே, இப்போ நாங்கள் தான் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், பெண்களுக்கு தேவையான அத்தனை வேலையுமே நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே மறைக்கப்பட்ட உண்மை. உண்மையாகவே பார்க்க போனால் பெண்களுக்காக அதிக திட்டங்களை கொண்டு வந்தவர் ராஜாவாக இருக்கும்போது சாகு மகாராஜ் தான் கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது இப்போ கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு காரணத்தில், அந்த காலத்தில் போர்களோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கணவர்கள் இறந்துட்டாங்கன்னா விதவை ஆகிடுவாங்க பெண்கள். அந்த பெண்களுக்கு மறுமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தவர் சாகு மகாராஜ். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு சட்டம் அவர் கொண்டு வந்தது என்னென்னா, ஒரு பெண்கள் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆண் முரட்டனாக இருக்கான், அவன் போய் பேசி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் ஏமாற்றிட்டான், கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் விடுதலை, அதாவது இப்போ டைவர்ஸ் சொல்கிறாங்கல்ல, அங்கேருந்து நீங்கள் விடுதலை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்தவர் சாகு மகாராஜ். இந்த அளவுக்கு அவர் நேர்மையாக எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அவருக்கு ஒரு இனத்தினால அவர் அவருக்கும் இந்த வேற்றுமை இருக்குது. நீ தாழ்த்தப்பட்டவன் அவரை மதிக்கவே மாட்டுறாங்க. சரி, சாகு மகாராஜ் ஏன் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு வர்றாரு? அவருக்கு என்ன உள்நோக்கம்னு பார்த்தா, அவருக்கும் என்னை யாரும் மதிக்கலை அப்படின்ற காரணத்தினால அவர் இதை பண்ணலை. அவர் ஒரு இனத்தில் பிறந்து வர்றாரு. அதனால
இந்த மாதிரி வந்து எல்லாரும் டேமேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணவர் சாகு மகாராஜ். சாகு மகாராஜின்ற பேர் வருது, அவர் ராஜா. சாகு மகாராஜ், ராஜான்னு வரது தான் அதோட மீனிங். இப்போ அந்த சாகு மகாராஜின்ற மீனிங்க்கு தான் அவர் ஃபைட் பண்ணி அந்த பேரையே அவர் வந்து வாங்குறாரு, சாகு மகாராஜ். அதாவது வந்து அந்த காலத்தில் பார்க்க போனீங்கன்னா ராஜா அப்படின்ற பேரை வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த பதவியெல்லாம் சூட்டுறது யாருடைய கையில் இருக்குன்னா, இந்த ஐயருங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிராமணர் சொல்கிறாங்கல்ல, அவங்க கையில் தான் இருக்குது. அதாவது ராஜாங்க வந்து போர் போவாங்க, ஒரு நாட்டை கைப்பற்றுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வந்து ராஜாவாக வந்து வெளியே அங்கீகரித்து காட்டுறதுக்கும் வெளியே அறிமுகம் பண்ணுறதுக்கும் இந்த ஐயருங்க எல்லாம் வந்து 30-40 பேர் வந்து மந்திரம் சொல்லி அவங்க தலையில் வந்து கிரீடத்தை தூக்கி வச்சும்போது தான் அவங்க வந்து ராஜா அப்படின்றது வந்து எல்லா ராஜாங்களுக்கும் போய் சேரும். இப்படி ஒரு ரீசனை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் இந்த ராஜான்ற பட்டத்தை வந்து வாங்கிட்டார். ஆனால் இருந்தாலும் இவர் ஏன் அம்பேத்கரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க போனால், தன்னை மாதிரி ஒருத்தன் இருந்தாலும் இதுக்கு வந்து முடிவு தீர்வுன்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இவர் வந்து அம்பேத்கரை படிக்க வைக்கிறார். காரணம், இவருக்கு வயசாகிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இவர் வந்து மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர். யார்? அம்பேத்கர். அவருடைய தாய்மொழி வந்து ஹிந்தி. அதே மாநிலத்தில் தான் இவரும் ராஜாவாக இருக்கார். இப்போ இவர் ஏன் இந்த அளவுக்கு ஒதுக்கப்படுறாரு அப்படின்றதுக்கு காரணம், நீங்கள் இன்னொரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி அந்த மராட்டிய தேசத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய இதுவும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஷார்ட்டாக அவர் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஹிஸ்ட்ரியை தான் பெருசாக போயிட்டுருக்கோம், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிறிய வயது, ஒரு 16 வயதுல இருந்தே போர் எடுக்க ஆரம்பிக்கிறார். போர் எடுக்க ஆரம்பித்து 26 வயதுலலாம் அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இப்போது நம்ம செஞ்சி கோட்டை சொல்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி கோட்டைகள் குறைஞ்சபட்சம் 375 சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். 375 கோட்டைகள் அவர் கையில் இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ போர் நடத்தியிருப்பார், எத்தனை ராஜாவை வென்றுப்பார் பாருங்க சத்ரபதி சிவாஜி. இப்போ இவர் வென்றுட்டார். ஆனால் இவரை வந்து யாருமே ராஜாவாக ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, மற்றபடி யாருமே ராஜாவாக ஏற்றுக்கல. அப்போ ராஜாவாக ஏற்றுக்கலன்னும் போது இவர் என்ன பண்ணுறாரு சத்ரபதி சிவாஜி, இவர் வந்து அந்த ஐயருங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஐயருங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதான் பிராமணர்கள், நான் தவறாக சொல்கிறேன்னு தெரில, பிராமணர்கள், அந்த பிராமணர்களை கூப்பிட்டு அந்த இதுவை பண்ண சொல்கிறாரு. அந்த மந்திரம்லாம் சொல்லி அந்த இதுவை பண்ணுங்க, என்னை ராஜாவாக நீங்கள் வந்து அறிவிக்கணும் அப்படின்றது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மந்திரம்லாம் சொல்லி ராஜாவாக அறிவிக்காமல் சத்ரபதின்ற பட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே அவர் சத்ரபதி. நான் என்னுடைய தனிப்பட்ட எண்ணத்துலேயும் என்னுடைய சொந்த மைண்ட்லேயும் நான் சொல்கிறேன், நம்மளுடைய தேசத்துலேயே மிகப்பெரிய ராஜா பார்க்க போனால் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளுடைய செஞ்சி கோட்டையை கூட ஒரு டைமில் வந்து அவருடைய கஸ்டடியில் எடுத்து வச்சுருந்துருக்காரு. யார்? சத்ரபதி சிவாஜி. அப்போ சத்ரபதி சிவாஜி என்பவரை மாவீரன் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, தவிர மகாராஜா சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் இதை நல்லா கவனிக்கணும், இவரும் மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் தான். முதல் முறையாக ராஜாவாக இருந்தவர். ராஜாவாக ஏற்கப்படாமல் எல்லாருனாலையும் ஓரம் கட்டினாங்க. எத்தனை குறைஞ்சபட்சம் 375 கிட்ட அவர் வந்து கோட்டைகளை கைப்பற்றினாலும், ஆனால் அவரை வந்து ராஜாவாக ஏற்றுக்கவே இல்லை. ராஜாவாக ஏற்றுக்கலன்றதுனால அவர் என்ன பண்ணார், ஆனால் ரியாலிட்டி என்ன, ஒரு ஆள் வந்து ஜெயிச்சிட்டானா தோத்துட்டானான்றது ஒரு அம்பையர் ஒருத்தர் நின்று நடுவில் கை தூக்கி காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து அம்பையர் வந்து ஒருதலை பட்சமாக இருக்காங்க. அதாவது ஒருத்தன் ஊரையே ஜெயித்தாலும் இன்னொருத்தன் வாயால் நீ ஜெயிச்சன்னு சொன்னால் தான் அது வந்து ஒத்துக்கப்படும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு வந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அடிக்ட் ஆகுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல நீ வந்து என்ன சொல்லணும் ராஜாவா, அப்போ தான் எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்றது அவர் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க. அந்த இடத்துல அவர் வந்து தோற்று போயிட்டார். என்றைக்குமே வந்து நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது நம்மளுடைய மனசில் இருக்குது, நம்மளுடைய மைண்டில் இருக்குது. நேர்மையான விஷயத்தில் ஜெயிச்சது தான். இந்த விஷயத்தை வந்து சிம்பிளாக அவர் உணராமல் யார் எப்படின்னா சொல்லிட்டு போட்டான்னா, ராஜா தானே அவர் அறிவிச்சிருந்தாருன்னா இந்த ஆட்டத்துக்கு எல்லாம் அங்கேயே முடிவாயிட்டு இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு செலவு பண்ணி நான் ராஜாவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி காசு கஜனெல்லாம் காலி ஆகிட்டு
மன உளைச்சல்லையே 56 வயசில் இறந்து போகிறாரு. இறந்து போனோடனே சத்ரபதி சிவாஜிக்கு வந்து 2 பசங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தர் வந்து செஞ்சிக்கோட்டையில் வந்து இருந்து லாஸ்ட்டில் அவர் இறந்து போயிட்டார். அந்த இன்னொரு பையனுக்கு வந்து அதாவது 3ஆம் சிவாஜி அப்படின்வாங்க, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆண் வாரிசு இல்லாத காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சருடைய பையனை என்ன பண்ணுறாங்க, தத்து எடுக்கிறாங்க. 10 வயசில் தத்து எடுத்து அந்த பையனை வந்து ராஜாவாக அறிவிக்கிறாங்க. அந்த ராஜா யாருன்னு பார்க்க போனால் அவர் தான் சாகு மகாராஜ். சாகு மகாராஜ் வந்து இருக்கிற வரைக்கும் நேர்மையாக ஞானியமாக இருந்தவர். நீங்கள் எல்லாருமே அவரோட ஹிஸ்ட்ரியை எடுத்து படித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவருக்கு ஒரு வயசாகிற காலம் வரும்போது தான் இந்த மாதிரி அம்பேத்கர் பையன் ஒருத்தன் ஒதுக்கப்பட்டு எல்லாருனாலையும் டேமேஜ் பண்ணப்படுறான். ஆனால் அவன் நல்லா படிக்கிற பையன்னும் போது அவனும் நம்ம இனத்து பையன்தான் அப்படின்னு நம்பும்போது அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து தான் இவர் பேசுகிறாரு. சாகு மகாராஜ் பேசுகிறாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் படித்து தான் இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எங்கள் சத்ரபதி சிவாஜி, சாகு மகாராஜ் இவங்க கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் இவருக்கு வெறி ஏறுது. இந்த அளவுக்கு இருக்காங்களா, நம்ம படிக்கணும், நம்ம படித்து எல்லாத்தையும் மாற்றணும்னு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணவர் தான் அம்பேத்கர். ஓகேவா? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் வந்து படித்து நம்மளுடைய இன்னைக்கு நம்ம சட்டத்திட்ட சாசனத்தை எழுதினவரே அவர் தான். இப்போ இதுக்கப்புறம் அம்பேத்கர் எதனா ஒன்று பண்ணியிருக்காரா, அம்பேத்கருக்கு அடுத்தது வேறு யாருன்னா பிறந்திருக்காங்களா, அம்பேத்கர் வந்து அவரோட அந்த இந்த நடந்துட்டு வந்த போர்கள் மாதிரி மனிதர்களுக்குள்ளே நடந்து வந்த போர் மாதிரி ஏற்றத்தாழ்வுக்கு நடந்து வந்த போர் மாதிரி வேற அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது யாருன்னா நம்மளை இந்த இனத்துக்காக ஃபைட் பண்ணுவாங்களா, நியாயமாக யாருன்னா நடந்துப்பாங்களா அப்படின்னு வந்து கேள்வி பதில் எதுவுமே இல்லாமல் முடிச்சு விட்டுட்டு போயிட்டார் அம்பேத்கர் சட்ட சாசனத்தை எழுதி வச்சுட்டு. ஆனால் இதுக்கப்புறம் அவருடைய பேரை வச்சு நிறைய பேர் பொழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பேத்கர் எங்கால், அம்பேத்கர் உங்கால் அப்படி இப்படின்னு. ஆனால் இவங்கள மாதிரி நீதியுமா நேர்மையுமா இருந்தவங்க யாரும் இல்லை. அவங்களுடைய இனத்துக்காக அவங்கவுங்க தன்னுடைய தன்மையை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணாங்க. ஆப்போசிட் ஆளுக்குள்ள 2 இனங்கள் இருக்குது, அதில் வேற்றுமை, மேலே ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிறது தான். முடிவு பண்ணி அதில் வந்து ஃபைட் பண்ணி தான் இந்த ஃபைட் வந்து நம்ம உலக அளவுக்கு பெருசு. இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்லணும்னா ரொம்ப ஜாஸ்தி. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கேன். அம்பேத்கர்ன்றவர் எங்கேருந்து வந்திருக்காரு, அம்பேத்கர்ன்றவர் வெறும் வில் கூட கிடையாது, அம்பு. அந்த 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 அம்புக்கு வில்லாக இருந்தவர் தான் சாகு மகாராஜ். இவங்க 2 பேருமே ரோல் மாடல். யாருன்னா எங்கேருந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உற்சாகம் வருது, நம்ம எதனால போராடி நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற வீரம் வருது அப்படின்னா சத்ரபதி சிவாஜி வரலாறுல கேட்டு தான் அதுலேருந்து வருது. ஓகேவா? உலகத்தையே ஒருத்தன் கட்டி ஆண்டாலும் அவனை வந்து இந்த இடத்துல வந்து யாருமே ராஜாவாக ஏற்றுக்கலையே அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் சத்ரபதி சிவாஜி ஒரு ராஜா தான். அவர் ஒரு மிகப்பெரிய ராஜா தான். அது யாராலையுமே மாற்ற முடியாது. நிறையா பேர் அவரை ஏமாற்றி இருந்தாலும் அவர் ராஜா தான். இப்போ அம்பேத்கர் ஷார்ட்டான அம்பேத்கருடைய ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி தொடர்கதையாக எப்படி ஒரு 2 ராஜாக்கள் கதை இருக்குது அப்படின்றது. இப்போது அம்பேத்கர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படிப்பட்டது, எங்கேருந்து வராங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி நடந்தது ஃபுல்லாகவே மத்திய பிரதேசம். ஓகேவா? மத்திய பிரதேசத்தில் நடந்தது எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் அந்த தாக்கம். எல்லா இடத்துலையும் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும், அதாவது சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு இதுவாகவே எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க ரோல் மாடலாக. இப்போ அம்பேத்கர்கிட்ட எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்குது அம்பேத்கர்கிட்ட. இது 2மே நான் வந்து உங்களுக்கு 2 வீடியோவாக தனித்தனியாக சொல்கிறேன். பிடிச்சது ஒன்றும் பிடிக்காதது ஒன்றும். தயவு செஞ்சு அம்பேத்கர் பேரை வச்சு யாருமே உழைக்காதீங்க, பொழப்பு நடத்தாதீங்க. அவர் நேர்மையாக படித்து தன்னுடைய உழைப்பால் வளர்ந்து எங்கேயோ ஒரு ராஜாவுடைய கருணைப்பட்டு அதிலிருந்து அவங்களுடைய கதைகளை கேட்டு அதுக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே அவர் வந்து மறைஞ்சு போனவர். ஓகேவா? நம்மளுடைய அரசியல் சாசனத்தை எழுதியிருக்காரு. இவரை வச்சு யாருமே பயன்படுத்தாதீங்க தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக. ஓகேவா? அவர் ஒரு ரோல் மாடலாக, அவர் ஒரு ஹீரோவாக அப்படியே இருந்துட்டு போட்டோம். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நிறைய அரசியல்வாதிகள் இவரை தான் பயன்படுத்திக்கிறாங்க.
நீங்கள் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் தமிழ்நாட்டு ஆளை எடுத்து பயன்படுத்துங்க. ஓகேவா? அம்பேத்கரை தொட்டால் இந்தியா ஃபுல்லாக தெரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் அம்பேத்கரை தொடுறீங்க. மற்றபடி நீங்கள் தொடுறதுக்கு வேறு காரணமே கிடையாது. ஏற்றத்தாழ்வு எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே அதுக்காக ஃபைட் பண்ண ஆளுங்க இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. ஓகேவா? இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்குது. எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரி இதை சொல்லியே ஆகணுமே, எவ்வளவோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சதை சில பேருக்கு பகிரணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் சொன்னேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆழமாக ஒரு இடத்துல இறங்குங்க. நம்மளும் போனோம் வந்தோன்றது கூட்டத்தோட கூட்டமாக போய் நிற்கக்கூடாது. நம்ம ஒரு நபர் ஒரு இடத்துல நின்னாலும் அது புரோஜனமாக நிற்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நல்லவனுக்கு ஆப்போசிட்டாகவும் போய் நம்ம நிற்கக்கூடாது, ஒரு கெட்டவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணவும் கூடாது. இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சா. நன்றி, வணக்கம். அடுத்தது அம்பேத்கருடைய பற்றி நல்லதும் கெட்டதும் எனக்கு சுயமாக தோணுனது நான் சொல்கிறேன். பாய்.